ஒருவேளை சும்மா ஒரு கற்பனை கதை. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிட்டாருன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் என்னென்ன பண்ணுவானுங்க, அவங்க ரசிகர்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்றத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்பவே அரசியல் வந்ததுக்கே இந்த அளவுக்கு ஒரு அட்டூழியம் பண்றானுங்க. ஒருவேளை வந்துட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமையில என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ரோஸ் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்களை ஏதோ பண்ணுது. அது எப்படி எங்களால் டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அன்பு பொழியில நம்ம கூட நேரில் கூட பார்த்து கூட பேசுனது இல்லை. நீங்க வெறும் வீடியோ மட்டும் தான் பாக்குறீங்க, நாங்க இருக்கிறத நாங்க பேசுறோம். ஸோ அதை ஆதரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க போடுற கமெண்ட் ஒன்னொன்னும் மெய் சிலுக்குதுன்னே சொல்லாங்க. ஏன்னா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அண்ணன்றாங்க, ஒருத்தவங்க மேலே போயிட்டு தம்பி நீங்க என் பிள்ளைங்கப்பா, உங்களை ஒரு நாளாவது நாங்கள் பார்க்கலாம் கூட எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ இது போல இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே கண் கலங்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்குறதுன்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு சிலர் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆனா நீங்க சொன்னதுனால தாங்க நான் சில விஷயங்கள்லாம் யோசிக்க வைக்கிறீங்க தம்பி. எனக்கு உணர்த்தர் போட்டிருக்காரு, தம்பி எனக்கு 58 வயது ஆகுதுப்பா, நீங்க உங்க அப்பா அம்மா உங்களை பெற்றது உங்க அப்பா அம்மா ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடமை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இந்த அளவுக்கு ஒரு தெளிவா பேசும்போது எனக்கு என் பசங்களை பார்க்குற மாதிரி இருக்குப்பா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும் போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதவி நல்ல உள்ளங்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா உஷா ஆர் மற்றும் இவாஞ்சலின் 2 பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். புசி ஆனந்த் எங்கடா, புசி ஆனந்த் எங்க, வேர் இஸ் புசி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலங்க. சோசியல் மீடியால மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் கேட்கிறாங்க, ஏன் புசி ஆனந்த இன்னும் கைது பண்ணல, ஏன் புசி ஆனந்த் ஏன் இன்னும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுதுங்க. ஆக்சுவலா புசி ஆனந்த் எதுக்காக கைது பண்றாங்க, அவர் நான் கொலை பண்ணிட்டு ஓட்டாரா, இல்ல செயின் அறுத்துன்னு ஓட்டாரா, இல்ல வேற என்ன தப்பு பண்ணிட்டு போயிட்டாரா, இல்லையே. எதுக்காக பண்ணாரு, ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணாரு, ஒரு மக்கள் ஏதோ ஆயிடுச்சு, அசம்பவம் ஆகிட்டு பாத்தீங்கன்னா 41 பேர் இறந்துக்கிறாங்க அந்த கூட்டத்துல. ஸோ இது என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தெளிவாக சொல்லிச்சு, இது மேட் மேட் மிஸ்டேக்கு, இது நீங்கள் சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, எல்லா கோர்ட்லேருந்து எல்லாருமே சொல்லியாச்சுங்க. ஸோ இதுக்காக ஒரு ஏற்றுக்கிட்டு நான் உள்ள போறேன், அதாவது இந்த அளவுக்கு தேடி போயிட்டுலாம் கைது பண்ணுன்ற அவசியம் இல்லை, அவரே சரண்டர் ஆகணும். எங்க நடந்துருச்சு, நாங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் ஏன் அரெஸ்ட்டுக்கு ஏன் இப்படி பயம் நான் கேட்கிறேன். அரெஸ்ட் நீங்க ஆகிறது எதுக்காக நீங்க இப்படி பயப்படுறீங்க? அப்போ நீங்க இதுதான் உங்களுடைய எண்ணமா? அப்ப நீங்க சும்மா நடிச்சுதான் இருக்கீங்க. நீங்க அரசியல் மக்களுக்காக நல்லது பண்ண வரல, நீங்க மக்களுக்காக எதுவும் இறங்கி வேலை செய்ய வரல, கரெக்டா? ஸோ அப்போ நீங்க உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் சுயநலம், அப்படியே சும்மா ஒரு பந்தா காட்டுறது, அப்படியே எதுவுமே பண்ணாம அப்படியே போய் டேரக்டா போய் சிஎம் ஆயிட்டு உட்காந்து நீங்க ஆட்சியை பிடிக்கணும். ஸோ அப்படித்தானே உங்க எண்ணம் இருக்கு. பொதுமக்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்களாம் எப்பாற்பட்ட டுபாகூர்ன்றத நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சிடிஆர் நிர்மல் குமாரும் சரி, இந்த புசி ஆனந்தும் சரி, 2 பேருமே குற்றவாளிகள்ங்க, தேடப்படும் குற்றவாளிகள். அவங்க ஏன் கைதாக மாட்டாங்க? இதுக்கெல்லாம் யாராவது முன் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இங்கே வர மாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த தாவேக கட்சியே காணும், லீவ் விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது குவார்டர்லி ஹாலிடே விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்குள்ள பூந்துருக்கிறாங்க, ஒருத்தங்க கூட வெளியே வரலங்க. இப்போ எந்த ட்வீட்டும் போடல, எந்த ஒரு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியும் கொடுக்க போல இவனுங்க அப்படியே முடங்கி போயிருக்காங்க. ஏன் முடங்கி போயிருக்காங்க? அப்போ ஒத்துக்கிறீங்களா நீங்க மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு? அப்புறம் ஏன் அரசை குற்றம் சொன்னீங்க? இதெல்லாம் கேட்பாங்கள கேள்வி, பதில் சொல்லணும்ல. என்னென்ன பேச்சு, ஏதாவது அவதூறு, இந்த கத்தியத்து குத்திட்டாங்களாம், ஸ்ப்ரே அடிச்சாங்களாம், நிறைய பேர் கழுத்து நெருக்கி சாவடிச்சாங்களாம், இவங்க தான் ஸ்கெட்சி போட்டு பண்ணாங்களாம், எவ்வளோ அவதூறு பரப்புனீங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வருது, எல்லா வீடியோஸும் லீக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட குட்டு உடையுது. அது போல இல்லைங்க, நான் இன்னும் சொல்றேன் கேளுங்க. இவங்க சொல்றாங்களே கூட்டம் வருதுன்னு, எப்படி கூட்டம் வருது தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, எல்லாருமே இந்த போஸ்ட் நான் சொன்ன வழியில் ஏற்றுங்கப்பா, நம்ம போஸ்ட் இல்லாந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க உங்க ஏரியா சைடு விட்டுட்டு இருக்கீங்க, கேட்க மாட்டேன்றீங்க, காலையில இருந்து ஒரே பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நம்ம சைடு ஏத்துங்க. ஏர்போர்ட்ல இருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், பாலக்கரை, பிரபா தேட்டரு, ரவுண்டானா,
மேலப்புத்தூர், டிவி டோல்கேட்டு இந்த சைடு கொஞ்சம் அதிகமா ஏத்துங்க. இந்த கமிஷனர் சைடில் எங்கெங்க இருக்கோ ஏத்துங்க. தயவு செய்து இந்த பக்கம் பால் பண்ண வரைக்கும் போடணும். சொல்லியாச்சுன்னு யாரும் பண்ணல. எல்லா ஒன்றிய செயலாளரும் அவங்க கிளை செயலருக்கு இண்டிவிஜுவலா ஃபோன் அடிங்க. கிளையில இருக்கிற 5 பேருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பகுதியில் இருக்கிறவங்க வார்டு செயலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வார்டில் இருக்க அந்த 5 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பகுதியில் இருக்க 5 பேர் நாளைக்கு கம்பல்சரி ஐடி கார்டு 2000 பேர் ஏர்போர்ட் வரணும்பா. இந்த ஆடியோல நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது திருச்சியில ஃபர்ஸ்ட் வராருல, திருச்சி கிழக்குல வந்தாரு பாத்தீங்களா விஜய். அப்போ வந்து ஏர்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட 2500 பேர் சேர்ந்தாகணும்னு சொல்றாங்க. இது புரிதுங்களா? இது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது. இவங்க வர வைக்கிறாங்க, விஜய் பார்க்க வாங்க, விஜய் பார்க்க வாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நைஸா வந்து விஜய் கூட போட்டோ எடுத்துக்கலாம் அப்படி இப்படி சொல்லி அவங்கள ஆசையை காட்டி, அந்த ரசிகர்களை ஆசையை காட்டி வர வச்சு அங்க கூட்டம் சேர்த்து அங்க பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அங்க பொதுநல சொத்தை உடைச்சி, அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல இருக்க கம்பி எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்களா, பேரிகாட்சி எல்லாமே சர்வ நாசம் பண்ணிட்டானுங்க. எல்லாம் வந்து இவங்க என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்காக இவங்க படுற இதுதாங்க. அது பயங்க டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. ஒரு ஏரியாலே இவ்வளவு பேர் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்கு பண்றாங்க. இது இவங்க சொல்ல, இவங்க சொல்ற தெளிவா, ஏங்க சென்னை மேலிடத்துலன்னு சொல்றாங்க, நம்மளாம் ரெடி பண்ணி ஆகணும், தயவுசெய்து வந்து இல்லை ரெடி பண்ணுங்க, பேரை கெத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க தெளிவா பேசுறாரு அவரு தான், அந்த திருச்சியோட மாவட்ட செயலாளர். இப்போ இங்கேயே இப்படி பேசியிருக்காங்கன்னா, அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் போறாரு, அங்கங்க இப்படிதான் கூட்டம் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, கரூர்ல எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க, கரூர்ல எந்த அளவுக்கு கூட்டத்தை இறக்கி இருப்பாங்கன்னு பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சுங்க, இவர் வந்து கூட்டம் சேர்க்கறதுக்காக தான் இவர் வந்து பொறுமையா வந்து விஜய் அவர்கள் வந்து ஊர்வலம் போயிட்டு அப்படி லேட்டா என்ன பண்றாரு, கூட்டம் சேர்க்கிறாரு. மற்றபடிலாம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது ஆசையை காட்டுறாங்க, விஜயை பார்க்கணும், விஜயை பார்க்கறதுக்கு போறேன், விஜய் கூட போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பொய்யான விஷயங்களை சொல்லி அவங்கள ஏமாத்தி அவங்கள வர வச்சு இன்னைக்கு 41 பேர் இறந்துருக்கிறாங்க. ஆனா ஒருத்தங்க கூட வந்து என்ன சொல்றான், எதுவுமே பேசவும் மாட்டான், எல்லாம் ஓடி ஒளிகிறானுங்க. இவங்க நம்பிதான் நீங்க தமிழ்நாட்டை தூக்கி கொடுக்க போறீங்களா? இல்ல கேட்கிறேன், இவங்க நம்பிதான் நீங்க தமிழ்நாட்டை தூக்கி கொடுக்க போறீங்களா? இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு உருவாக்கி வச்சுட்டு ஒரு நடிகன், ஒரு அரசியலே என்னன்னு தெரியாத ஒரு தற்குறி தலைவன் கிட்ட போய் நீங்க கொடுக்க போறீங்களா? இப்ப கூட நான் மீண்டும் கேட்கிறேன், விஜய் அப்படி என்ன பண்ணாருன்னு நீங்க தூக்கி கொடுப்பீங்க? இது பண்றதுக்காக நீங்க தூக்கி கொடுத்துருவீங்களா? இது போக பாருங்க, சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு அவலங்கள் நடந்துட்டு இருக்குங்க. எல்லாரும் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு அழுகுறான், இந்த மாதிரி விஜய் என்ன மாரி பண்ணிட்டு, விஜய் என்ன சோகமா இருக்கு. 41 பேர் செத்ததுக்கு எவனும் கஷ்டப்பட்டு வீடியோ போடலங்க. விஜய் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காராம், விஜய் என்ன கஷ்டப்பட்டு இருக்காரு, அதனால வந்து இவங்க வீடியோ போடுறாங்களாம். இதெல்லாம் வந்து எங்கெங்க போய் சொல்றது? நம்ம தமிழ்நாடுன்றது எல்லாரும் பார்த்தா படிச்சவங்க, தமிழ்நாடுக்கு போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பில்டப் இருந்துச்சு. அந்த இதுவையே உடச்சிட்டானுங்க. சினிமா நடிகருக்காக வந்து நாங்க என்ன வேணா பண்ணுவோம், ஒரு எல்லாரும் திட்டுறானுங்க நம்மள, மாற்று ஸ்டேட்ல எல்லாம் வந்து திட்டுறானுங்க நம்மள. இந்த அளவுக்கு பைத்தியக்காரனா இருக்கீங்களாடா, இந்த அளவுக்கு பைத்தியக்காரனா இருக்கீங்களா திட்டுறான். நம்மளை பத்தி பெருமையா பேசினவரை இந்த அளவுக்கு சீன் பேசுறான். எல்லாம் யாரும் நினைச்சுட்டு இருக்கீங்க? காலை இளைஞர்கள், எல்லா இளைஞர்களும் ஒரு சிலர் இந்த சினிமா மோகத்துல வந்து மயங்கி இருக்கிறாங்க பாருங்க, அந்த இளைஞர்கள். அவங்களாம் வந்து நிகழ்காலத்துல இல்லைங்க, அவங்களாம் வந்து ஒரு சினிமா உலகத்துல இருக்கிறானுங்க. சினிமா உலகம் மீன்ஸ் பாத்தீங்கன்னா விஜய் நடிச்ச படங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு கேரக்டரா வாழறானுங்க அவனுங்க. இப்ப பிகில்ல ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பான், ஒருத்தன் சுறால ஒரு கேரக்டர்ல இருப்பான். ஸோ விஜய் நடிச்ச அந்த 57 படமும், அந்த 57 படத்தோடைய ஒருத்தனும் ஒரு அந்த கேரக்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். விஜய் என்னை காப்பாத்துவார். நான் சொல்றது உங்களுக்கு புரிதுங்களா? அதான், அது இப்போ ஒரு படம்னா அந்த படத்துக்குள்ளேயே இருக்கிறான் தவிர அவங்க இன்னும் வெளியே வரல, இன்னும் வெளி உலகங்கள் அவங்களுக்கு தெரியாது. நான் ஒன்னே சொல்றேன் பாருங்க, இந்த பாஜகவும் RSS விட அபாயகரமான கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான். இது ஓப்பனா சொல்றீங்க, பாருங்க இந்த வீடியோ நீங்க பாருங்க. விஜய்க்காக வந்து ஒரு நேத்தோ முந்தா நேத்தோ பாத்தீங்க, ஏதோ திருவிழால இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் நீங்க பாக்குற, நீங்க வந்து இதெல்லாம் வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான மனிதர்கள்னு சொல்லிட்டு பாருங்க. இவங்க எப்படி என்ன பண்றாங்க பாருங்க. அந்த உடம்புல மாட்டு போறான், அப்படி மாற்றுறதுனால வந்து விஜய் ஜெயிச்சிருவாரா? இதுக்காக தான் வந்து அவங்க அப்பா அம்மா இவங்களை பெத்து போட்டிருக்காங்களா? இது என்ன, இது ஒண்ணுமே புரியல. இது கேட்டா வந்து எங்க அண்ணனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எங்க அண்ணனுக்காக நான் என்னென்ன பண்ணுவேன், எங்க அண்ணனுக்காக நான் என்னென்ன பண்ணுவேன்றாங்களே. அப்ப பெத்த அப்பா பொண்டாட்டி புள்ள வடும், ஆனா உங்க அண்ணனுக்காக உயிரை கொடுப்பீங்களா நீங்க? அப்படி கொடுக்குற அளவுக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னு என்னடா பண்ணாரு?
சினிமா நடிச்ச தவிர என்னடா பண்ணாரு? உங்களை ஏமாத்தும் தவிர என்னடா பண்ணாரு? நாங்க இவ்வளவு தூரம் நாங்க எதுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்க? நம்ம சமுதாயத்தை அழிக்கிறானுங்க இவனுங்களாம். இவங்களாம் வந்து ஒரு மாதிரி விஷ கிருமிகளுங்க, விஷ கிருமிகள். இவங்களாம் விஷ கிருமிகள். இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம், இவங்க எதுக்காக விஜய் சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறானுங்கன்றது இவங்களுக்கு ரொம்ப எதுவுமே தெரியாது. ஆனா வந்து ஒன்னே ஒன்று மட்டும் தெரியாது, விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா நம்ம தமிழ்நாடு வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை சும்மா ஒரு கற்பனை கதை. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் ஆயிட்டாருன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் என்னென்ன பண்ணுவானுங்க, அவங்க ரசிகர்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்றதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்பவே வந்து அரசியல் வந்ததுக்கே இந்த அளவுக்கு ஒரு அட்டூழியம் பண்றானுங்க. ஒருவேளை வந்துட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமையில என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வந்து வேற டைப்புங்க, கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஏகப்பட்ட குடங்கள் தொடரும் அது. ஏன்னா விஜயே ஒரு சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, அவரு ஒரு சாதாரண மேனே கிடையாதுங்க, சாதாரண மனுஷன் கிடையாது அவரால. ஏன்னா அவர் அந்த பேசுற பேச்சிலே உங்களுக்கு தெரியுதுங்களா, 41 பேருக்காக ஃபீல் பண்ணி பேசல, அதுலயும் ஒரு அரசியல் பண்றாரு. சிஎம் சார் தொடணும்னா என்ன தொடுங்க, என்னுடைய கட்சிக்காரங்களை தொடாதீங்க. பாருங்க எங்க என்ன டைலாக்கு இது, என்ன டைலாக்குன்னு கேக்குறேன். கடைசியா ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த யம வாகனத்து மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ போட்டாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அது வந்து சீஸ் பண்ண போறாங்கன்றது தகவல் வந்துட்டு இருக்கு. மேலும் இன்னொரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, புஷி ஆனந்தும் சிடிஆர் நிர்மல்குமாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து கைதாக போறாருன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ அவங்க வந்து கைதானா கண்டிப்பா கைது ஆகணும், விஜய் மேலேயும் கேஸ போடணும். உண்மை எதுவும் போடவே இல்லை, என்ன நடக்குது எதை சுத்தி எங்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலுமே கணிக்க முடியாத ஒரு இதுவாவே இருக்குங்க. ஏன்னா இது போன வாரம் நம்ம யோசிச்சு பாருங்க, போன சண்டே நம்ம எப்படி இருந்திருப்போம். போன சண்டே நேரம்லாம் என்ன நம்ம என்னால முடியலங்க, அந்த நாளை வந்து என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் நான் மனம் விட்டு பேசிட்டு இருக்கேன். நானு நேத்து போயிட்டு பாக்குறானுங்க, 7 நாள் கழிச்சு அங்க இருக்கிற அந்த கட்சிக்காரங்க நிர்வாகிகள் எல்லாம் கேட்டாங்களே கேள்வி, எங்கடா போனீங்க. அங்க இருக்கிற நிர்வாகிகள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு இறந்தவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. இதை ஒரு போட்டோ ஒன்று போடுறானுங்க, கவலைப்படாதீங்க விஜய் அண்ணா வருவாரு, உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. இதை சொல்றானுங்க, போயிட்டு ஆறுதல் சொல்றாங்களாம், போயிட்டு வீடு வீடா போயிட்டு இப்போ 7 நாள் கழிச்சு போய் சொல்றாங்க. அது பாருங்க என்ன கூத்துன்னு பாத்தீங்களா. அங்க போயிட்டு சொல்றாங்களா, விஜய் நான் வந்து கவலைப்படாதீங்க உங்க பிள்ளையா வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சாரம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாருங்க, நம்ம எந்த உலகத்துல எங்க இருக்கிறோன்றது உங்களுக்கு ஒண்ணுன்னா புரியும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நம்ம வீழ்த்து கொள்ளணும். நீங்க உங்க வீட்டுல கூட வந்து விஜய் ரசிகராவோ இல்ல விஜய்க்கு தான் ஓட்டு போட வந்தா தயவுசெய்து சொல்லி காட்டுங்க, அவங்க சொல்லி புரிய வைங்க, எதுக்காகப்பா நீ விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுற. அதாவது சோசியல் மீடியாலாம் பரவுது, இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி அது பண்ணிச்சு இது பண்ணி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வச்சு வளங்க. தம்பி உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீ யாருக்கு வேணா ஓட்டு போடலாம், பட் ஆனா யோசிச்சு ஓட்டு போடு. நீ எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற அப்படின்றத நீங்க கேளுங்க. அவங்களுக்கு சொல்லி புரியும், அவங்களுக்கு புரியாது. ஏன்னா படம் மோகத்திலே இருக்கனால வந்து அவங்களுக்கு எதுவுமே புரியனால தயவு செய்து வந்து அவங்களுக்கு சொல்லி வந்து புரிய வைங்க. அதே போல மனம் கலங்க வைத்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தங்க. ஆக்சுவலா வந்து வாயில பேச முடிஞ்சவங்களாலே வந்து அவங்களால வந்து காப்பாத்திக்க முடியல, அவங்களே வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவரால் வாய் பேச முடியல, அதாவது ஆக்சுவலா வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு நபர், அவர் வந்து சேகையிலே வந்து அந்த வீடியோ, அதாவது செல்ஃபி எடுத்து அந்த வீடியோ ஒன்று போடுறாரு. அதுல என்ன அவர் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரியுது என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்களாம் வந்து பயங்கரமா வந்து எல்லாம் மைக் அடிச்சு கீழே விழுந்துட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, அங்கங்க வந்து எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, ரொம்ப பயமாகுது, எல்லாருமே வந்து தண்ணி இல்லாம ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க, பாருங்க இங்க சின்ன சின்ன பசங்களாம் வந்து கீழே விழுந்திருக்காங்க, காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல, அங்க வந்து அவ்வளவு தூரம் சொல்லி கூட வந்து அவர் மைக்ல வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோன்னா அவர் இந்த பாட்டு பாடிட்டு இருக்காரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் போது அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அந்த பாட்டு சவுண்ட் வருது. பாருங்க அந்த பையன், அந்த வாய் பேச முடியாத பையனுடைய அந்த அந்த செய்கையெல்லாம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பாருங்களா, ஒரு வீடியோ பாருங்களேன். ஏற்கனவே மூச்சு திணறி சில பேர் இறந்திருக்காங்க, இன்னும் சில பேரு மூச்சு திணறி மயங்கி விழுந்திருக்காங்க, எங்களுக்குமே வேர்த்து மயக்கம் வர மாதிரி இருக்குது. இது சொல்லும் பொழுதே தலைவர் விஜய் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரியா இருக்குது. மாவட்டத்தில் ஒரு மந்திரி இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி
யாரும் சொல்லிதான் தெரியுமா என்ன? ஒரு கூமன் கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்னடா இது, என்னடா இது, நம்ம மக்கள் ஏன்டா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணுது. அத்தனை பேர் வந்து மைக் வச்சு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அதை அவர் வந்து கண்டிப்பா ஒரு மைக்கில் வச்சு பேசிட்டு இருக்காரு, மைக்ல பேசிட்டு இருக்காரு, அவரும் பார்த்துட்டு இருக்காரு. அதை கூட கண்டுக்காம தான் கண்டிப்பா வந்து செந்தில் பாலாஜியை பத்தி நம்ம பேசிடணும், அதாவது அரசியலா பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசணுன்ற மோட்டிவ்ல தான் இருக்கிறனால பார்த்தா கீழே மைக் வச்சு கீழே ஓடுறதெல்லாம் அவர் கண்டுக்கிறதே இல்லைங்க, கண்டுக்கவே இல்லை. அவர் என்ன, ஏய் செத்தா சாவுங்கடா, நான் இப்படியாச்சும் அரசியல் பேசிட்டு போவேண்டான்னு சொல்லிட்டு அந்த விஜய் உங்கள் விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு. அங்க அரசியல் பேசுற அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு வந்து மனப்பாடம் பண்ணி வந்துருப்பா போல, அதை பாடி ஆகணுன்றதுக்காக பேசுறாரு, பாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கங்க சொல்றது? இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது? இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுதான் கஷ்டமா இருக்கு, வேற என்ன சொல்றது?